ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீட் 2026 ரிசல்ட்லாம் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மத்தியில் இருக்கிற ரொம்ப பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்னா என்ன சார் இருக்கும்? பேரண்ட்ஸ்க்கு ஒன்றும் டவுட் இருக்கு. ஏன் சார் இது இயர்லி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு? நம்ம பசங்க 10th முடிச்சு +1 போறாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கா, இவ்வளோ மார்க் இருக்கா, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கங்க, அது கீழே ஒரு மார்க் இருக்கா, இந்த குரூப் எடுத்துக்கங்க அப்படின்னு ஒவ்வொரு குரூப்புக்கு ஒவ்வொரு மார்க்கோ பெர்சன்டேஜோ ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அது மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்லயும் இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தா, இவ்வளவு மார்க் எடுத்துட்டா அது இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டா ஏன் சார் இல்ல? ஏன் கட் ஆஃப் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கு? நாங்களும் இதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேரண்ட் பத்தியில ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்னென்ன? இந்த இயர் நீட் 2026க்கு நாம கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வேணும், இல்ல பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட் வேணும் அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப் எடுத்திருக்கணும்? 92.5ல எவ்வளவு கட் ஆஃப், 7.5 ரிசர்வேஷன்ல எவ்வளவு கட் ஆஃப், எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? ஓகேங்க. அதுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குங்க. இந்த கட் ஆஃப் வந்து இயர் பை இயர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. பாருங்க, 2017ல இருந்து நம்ம டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் எல்லா டேட்டாவும் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுல நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட நீட்டோட குவாலிஃபிகேஷன் பெர்சன்டேஜ் பாருங்க, ஸ்டார்டிங்ல 38.8% தான் இருந்திருக்கு. கிராஜுவலா என்ன இருக்கு, இயர் பை இயர் 42, 48, 57 சொல்லி என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் நீட் கிளியர் பண்றவங்களோட பெர்சன்டேஜ் வந்து நம்ம அப்பியர்டு வச்சுதான் போடுவோம். என்ன பண்ண மாட்டோம், எத்தனை பேர் அப்ளை பண்ணதை வச்சு பெர்சன்டேஜ் போட மாட்டாங்க. ஓகேங்களா? அதனாலதான் அப்ளிகேஷன் எத்தனை பேர் பண்ணிருந்த டேட்டா வந்து இதுல இல்ல. சோ இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு சேச்சுரேஷன் ஆயிருச்சு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55க்கு மேல அரௌண்ட் 60க்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்ப இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 56.45% வந்து ரிசல்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஓவரால் இந்தியால கொடுத்துருக்க அந்த ரேங்க் லிஸ்ட் படி ரிசல்ட் படி இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து என்ன இருக்கும், பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு சார் இருக்கு? இங்க 32,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 61,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இயர் பை இயர். இங்க மேல பாத்தீங்கன்னா 76,000 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கு. தெரியுது பாத்தீங்களா? இது ஒரு ஃபேக்டர். கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு இது ஒரு ஃபேக்டர். வேற என்ன சார் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட சீட்டோட அந்த கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்காது. இன்க்ரிமெண்ட் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 50 சீட்ஸ், 100 சீட்ஸ், 150 சீட்ஸ். புதுசா கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ரூவல் தருவாங்க. ஸோ அப்ப சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஃபேக்டர்னாலே என்ன ஆகும், நமக்கு கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பசங்க குவாலிஃபை ஆனாலும் நம்ம நீட் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லா எக்ஸாம் இருக்கிறதுனால ஆல் இந்தியா கோட்டாவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பசங்க வந்துட்டு அதுக்கும் எம்சிசி கவுன்சிலிங் நடத்துங்க, அதுலயும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுல நிறைய பசங்க பாஸ் ஆகி போயிட்டாங்க, அதுல நிறைய பசங்க சீட் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு, அதுல போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இங்க வர பசங்களோட கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் எத்தனை பேர் ஆக்சுவலா அப்ளை பண்றாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தனியா ஒரு கவுன்சிலிங் போர்ட்டல் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு தனியா அப்ளை பண்ணி எத்தனை பேர் ப்ரொசீட் பண்ணி ஜாயின் பண்றாங்க அந்த கவுண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானதுங்க, நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லெவல் எப்படி இருக்கு? கொஸ்டின் பேப்பர் ஈஸியா, கஷ்டமா, மாடரேட்டா இருந்தா எப்படி இருக்கு? இந்த ஃபேக்டர்லாம் வச்சு என்ன ஆகும், கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க இயர் பை இயர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் இந்த கட் ஆஃப் வந்து கேட்டகரி வைஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2020ல இருந்து என்ன பண்ணிருக்கோம், 25 வரைக்கும் அரௌண்ட் ஒரு 6 இயர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னா என்னங்க, இந்த கட் ஆஃப்க்கு கீழே வந்து உங்களுக்கு சீட் கிடைக்காது. இதுதான் லாஸ்டான இந்த மார்க்கு தான் அங்க சீட் கிடைச்சிருக்கு. அதான் க்ளோசிங் கட் ஆஃப். எங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல
தமிழ்நாடுல இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 2020ல ஓப்பன் கேட்டகரி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார் அப்படின்னா அவருக்கு 599 மார்க்ஸ் எடுத்திருந்தாதான் லாஸ்ட் சீட். அதுக்கு கீழே எடுத்தா ஓப்பன் கேட்டகரியில அந்த வருஷத்துல சீட் கிடைச்சிருக்காரு. ஸோ இதை தான் நம்ம மீன் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன, இது 9.2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 7.5 தனியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்காக. இது 9.2ல இருக்க பேலன்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம இந்த டேபிளேஷனை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு கேட்டகரியா பாருங்க. ஓப்பன் கேட்டகரி, பிசி முஸ்லீம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஓப்பன் ஆல் இண்டியால போனோம் அப்படின்னா ஓபிசி தான் அப்ளை பண்ணணும் தெரியும், எம்பிசி. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் வர கேட்டகரி. எஸ்சிஏ, எஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்டி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க கேட்டகரி. ஓகேங்களா? அப்போ இயர் பை இயர் ஒவ்வொரு வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொரு இயர்லயும் லீஸ்ட் எது, மேக்சிமம் கட் ஆஃப் எது, மேக்சிமம் மார்க்ஸ் எது அப்படிங்கிற ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓசி கட் ஆஃப்ல பாத்தீங்க அப்படின்னா 2024 இயர்ல 651 மார்க்ஸ் எடுத்திருந்தாதான் அவங்க கவர்மெண்ட் காலேஜஸ் கிராக் பண்ண முடிஞ்சிருக்கு, அதை செலக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. லீஸ்ட் மார்க் எது சார்? லீஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தா 533. 2025 போன வருஷம் கஷ்டம். ஏன் சார் 2024ல எக்ஸாம் ரிசல்ட், ரிவைஸ்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படின்னா கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, 2025ல கொஞ்சம் டஃபஸ்டா கொண்டு போனதுனால அதோட மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழே வந்துச்சு. 2024ல நல்ல ஈஸி அப்படிங்கிற ஒருனால மார்க்ஸ் எல்லாத்துக்கும் அதிகமா இருந்துச்சு. அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்ல மினிமம் 533 எடுத்திருக்கணும் ஓசி பசங்க, மேக்சிமம் 651 இருந்திருக்கும். அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ளதான் என்ன இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் இதை வச்சு. ஸோ அது மாதிரி பிசியா இருக்காங்க. பிசியில லாஸ்ட் 6 இயர்ஸ்க்கு எது மேக்சிமம் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 620. ஆபியஸா அதுவும் 2024 இயர்ல தான் வந்திருக்கு. 620 மார்க்ஸ் எடுத்திருக்கணும், மினிமம் மார்க் எடுத்திருக்கணும். திருப்பி சொல்றோம், நம்ம க்ளோசிங் கட் ஆஃப் பாக்குறோம். அது வேற இயர்ல ரொம்ப லீஸ்ட் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 506 இங்கேயே இருக்கு. ஸோ பாருங்க, அரௌண்ட் மார்க் 114 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க 6 வருஷத்துல. ஸோ இந்த வருஷத்துல இப்படி, இந்த வருஷத்துல இப்படி. அதனால என்ன பண்ண முடியாது, நம்ம அந்தந்த இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ 114 மார்க் கூட எந்த மார்க் இருந்தாலும் நம்ம கிடைச்சிருமாங்கிறது ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. இதுக்கு மற்ற ஃபேக்டரும் பார்க்கணும். இது ஒரு ஃபேக்டர், பாஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் ஒரு ஃபேக்டர். மற்ற ஃபேக்டரும் கன்சிடர் பண்ணி எங்க டீம் என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு இப்ப 2026க்கு என்ன கட் ஆஃப் வரும்னு சொல்லி ஒரு அனலைஸ் போட்டிருக்காங்க. அது இதுக்கப்புறம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிசிஎம் ஸ்டூடெண்டா இருக்காரு, பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்டா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு 612 மேக்சிமம் இருந்திருக்கு. ரொம்ப லீஸ்ட் மார்க் பாத்தீங்கன்னா 502 மார்க் தான் இருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு. அதே எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கோ அப்படின்னா 603. ரொம்ப லீஸ்ட் மார்க் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 494 வரையும் கிடைச்சிருக்கு 2025ல. எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 407 இங்க இருக்கு பாருங்க. 2022ல 407க்கு கிராக் ஆயிருக்கு. 407 எடுத்தா போதுமா, அப்பா இந்த ஒரு வருஷம் டேட்டா மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, நான் 410 எடுத்தா எனக்கு சீட் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம எடுக்க கூடாது. ஏன்னா ஒன்னொரு வருஷத்துல என்ன இருக்கு, மேக்சிமம் 536 எடுத்திருந்தாதான் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. யாருக்கு, எஸ்சி கேட்டகரியில உள்ளவங்களுக்கு. அப்ப எஸ்சிஏ கேட்டகரி உள்ளவங்களுக்கு பாருங்க, இது ரொம்ப மினிமம் மார்க் எங்க கிடைச்சிருக்கு, 355. மேக்சிமம் எங்க போயிருக்குங்க, 463. அதே மாதிரி எஸ்டிக்கு பாருங்க, ரொம்ப மினிமம் மார்க் எங்க போயிருக்கு, 311 வரையும் போயிருக்கு பாருங்க. மேக்சிமம் எங்க இருக்கு, 488. ஸோ இதுதான் நாம ஒரு ஸ்லாபா வைக்க, இது ஒரு ஸ்லாபுக்காக தான். இதுக்குள்ள எங்க இருந்தாலும் நமக்கு சீட் கிடைக்குமா அப்படிலாம் இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கோம், ஒரு சில நம்ம முன்னாடி சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பசங்க எத்தனை பேர் ஆல் இண்டியா கோட்டாக்கு போவாங்க, எத்தனை பேர் நம்ம சீட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, இப்ப ஒரே மார்க்ல எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் வச்சு நம்ம டீம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. ஏன் சார் ப்ரிடிக்ட் கரெக்டா சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டா, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் வச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு க்ளோஸ் வேல்யூ என்ன பண்ணிடலாம், நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும், ஈஸியா பண்ணிடலாம். ஸோ நம்ம சூர்யா நீட் அகாடமியில இந்த 2026க்கு நம்ம 92.5% ரிசர்வேஷனுக்கு என்ன கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஓசி கேட்டா ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 560 to 570 மார்க்ஸ் ப்ரிடிக்ட் பண்றோம். எதுக்கு சார்,
கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு, ஓகேங்களா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடு வரும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா அது அடுத்து இருக்கு. இது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் மட்டும் வேணும் அப்படின்னா இது நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம். இதுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு. பிசிக்கு என்ன சார்? பிசி அப்படின்னா 530 to 540 வரையும் மார்க் ப்ரிடிக்ட் பண்றோம். பிசி முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 520 to 540. இதுக்கு வந்து 3.5% இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் 31%, 26.5%. நம்ம தமிழ்நாடு கோட்டாவுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு, ஓகேங்களா? எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது 90 to 5 கீழே வர்றது. ஸோ நெக்ஸ்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்க, எம்பிசிக்கு 515 இருந்து 525 வரையும் நம்ம என்ன பண்றோம்? ப்ரிடிக்ட் பண்றோம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 450 to 460. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 410 இருந்து 420 வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்றோம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சார்? 400 இருந்து 415 வரையும் ப்ரிடிக்ட் பண்றோம். நாம ப்ரிடிக்ஷன் வந்துட்டு என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, மெயினா இந்த தடவை போன தடவை பாஸ் பண்ண பசங்களோட இந்த தடவை தமிழ்நாட்டுல ஒரு பெரிய விஷயம் வந்து என்ன இருக்கு, கம்மியா இருக்கு. பாஸ் பசங்க வந்துட்டு பெர்சன்டேஜ் கரெக்டா இருந்தா கூட கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேக் இருக்கு. பிளஸ் இப்ப தமிழ்நாட்டுக்கு 950 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுல கவர்மெண்ட்டுக்கு தனியா இருக்கு, நான் காமனா சொல்றேன். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பட் டீட்டெயில கரெக்டான ஃபிகர் வேணும் அப்படின்னு என்ன பண்ணோம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நமக்கு வந்து கவுன்சிலிங்ல அவங்க ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் இன்னும் கரெக்டான ஒரு வீடியோ திருப்பி போடுறோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா நீட் அகாடமில லாஸ்ட் இயர்ல பிஎஸ் தர்னீஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து 7.5 கேட்டகரி ரிசர்வேஷன்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காருன்னா 595 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 720க்கு ஸ்கோர் பண்ணிருக்காருங்க. நாங்க இவரு 7.5 கேட்டகரியில ஸ்டேட் ஃபர்ஸ்டா வர்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னும் ஒரு சில நாள்ல என்ன அபிஷியலா தெரிஞ்சிடும். நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட் எல்லாம் என்கொயரி பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் இவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. இதுக்கு மேல மார்க்ஸ் இல்ல, அபிஷியலாவும் வரும். இவர் என்ன சார் பண்ணிருக்காரு? இவர் நம்ம சேலத்துல இருக்க கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல தான் வந்து படிச்சிருக்காரு. சிபிஎஸ்இ படிச்சாதான் கிராக் பண்ண முடியும் அப்படிலாம் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. 2 வருஷம் 3 வருஷம் படிச்சாதான் கிராக் பண்ண முடியும். 12th முடிச்சுட்டு நம்ம அகாடமில லாஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணாரு. 1 இயர்ல வந்து கிராக் பண்ணிட்டாரு, ஓகேங்களா? சோ இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மளாலேயே முடியும், அவ்வளோ டீச்சிங் மெத்தடாலஜி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழே எங்க ஃபேக்கல்ட்டியோட டெமோ வீடியோஸ் வந்து லிங்க் வந்து நம்ம கொடுக்க போறோம். நம்ம இதை பத்தி டீடைல் வேணும் அப்படின்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருவோம். அதை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப கரண்ட் பேட்சுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படின்னு எங்க டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 9025208403 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இதுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் எங்க ஃபேக்கல்டி சார்பாகவும் இவருக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் கொடுக்கறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம், ஓகேங்க? மெயினா பாருங்க 7.5 கோட்டா பாருங்களேன் சார். நான் கவர்மெண்ட் கோட்டா வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்லயும் எனக்கு கவர்மெண்ட் கோட்டா வேணும் சார் 7.5ல அப்படின்னா நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தார் அப்படின்னு சொன்னா 445 to 455 மார்க்ஸ் இருந்தா நாம கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. பிசில வந்து பாத்தீங்கன்னா 425 to 435. எம்பிசி ஸ்டூடெண்ட் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் 410 இருந்து 420 மார்க்ஸ். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் 435 இருந்து 455 மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். நான் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கேன் சார் அப்படின்னா என்ன பண்ணலாம், 395 இருந்து 405 வரையும் ப்ரிடிக்ட் பண்ணலாம். நல்லா பாருங்க, என்ன சார் கட் ஆஃப் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டுக்கும் பாக்குறோம், கவர்மெண்ட் காலேஜ் நம்ம பிரைவேட் காலேஜ்ல இருக்க கவர்மெண்ட் கோட்டா, ஓகேங்களா? ஸோ அதே எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 385 இருந்து 395 வரையும் ப்ரிடிக்ட் பண்றோம். நீங்க என்ன பண்ணி வச்சீங்க, மெயினா இந்த 7.5 கோட்டா அப்படிங்கறதுனால என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்டே வந்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிரும். இது வந்து ஒரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். பிசி பிசிஎம்இ எம்பிசி எல்லாத்துலயும் 7.5 கோட்டா இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால ஃபீஸை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. பிரைவேட் காலேஜ்ல போனா கூட என்ன வரும் அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் கேட்டா மேக்ஸிமம் ஃபீஸ் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து ஒரு 8 lakh to 10 lakh வரையும் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து வரதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. பட் அதுவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து 2.5 lakh per annum ஆனுவல் இன்கம்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே வந்து என்ன பண்ணிடுவாங்க, கவர்மெண்டே தந்துருவாங்க. இந்த 7.5க்கு வந்து கவர்மெண்ட்ல ஃபுல் ஃப்ரீ தான். செல்ஃப் ஃபைனான்ஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்டே வந்து பே பண்ண முடியும், அந்த வித் அந்த சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் பக்கத்துல வரும்போது ஒன்னும் அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளால பண்ண முடியும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு
அவங்க நினைச்ச கவர்மெண்ட் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுக்காக வந்துட்டு நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இல்ல சார் மார்க் கம்மியா இருக்கு, கட் ஆஃப்லும் லோவா இருக்கு அப்படின்னா வருஷத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம சூர்யா நீட் அகாடமில 2027 ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. உடனே காண்டாக்ட் பண்ணி நீங்க ஒரு ஃபுல் இயர் கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை ஹைப்பும் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.